ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சினி ஸ்நாக்ஸ் ப்ரொடக்ஷன். இன்னைக்கு நம்ம ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த தெலுங்கு படம் தேவாரா தான் பார்க்க போறோம். இந்த படத்தை கொரட்டல சிவா தான் டிரெக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல ஜூனியர் என்டிஆர், ஜான்வி கபூர், சைஃப் அலி கான், பிரகாஷ் ராஜ், ஸ்ரீகாந்த், ஷைன் டாம் சாக்கோ, நரேன்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட சுவாரஸ்யமான விஷயங்களோட இந்த படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்கலாம் வாங்க. இந்த படத்துல ஜூனியர் என்டிஆர் டபுள் ஆக்ஷன்ல நடிக்கிறாரு. ஒன்னு தேவாரா, அதுக்கப்புறம் இவரோட பையன் வரதான 2 கேரக்டர் நடிச்சிருக்காரு. இந்த படம் 2 பார்ட்ஸா ரிலீஸ் ஆக போது. ஃபர்ஸ்ட் பார்ட் தான் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த படத்தை பாத்தீங்கன்னா 1996ல ஆரம்பிக்குது. இதுல அஜய் தான் போலீஸ் ஆபீசரா இருக்காரு. இவர் ஒரு கிரிமினலை பிடிக்கும் போது எரா சமுத்திரத்தை பத்தியும் தேவாராவை பத்தியும் சிங்கப்பாவா வர பிரகாஷ் ராஜ் கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிறாரு. ஸோ அப்படியே ஒரு பிளாஷ்பேக்கு போகுது. இவ பாத்தீங்கன்னா 1970s காமிக்கிறாங்க. ஆந்திரா தமிழ்நாடு பார்டர்ல இருக்கிற ரத்னகிரிக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிற ஒரு கடலோர கிராமம் தான் எரா சமுத்திரம். இதுல தான் ஜூனியர் என்டிஆர் தேவாராவா வராரு. இவரும் அங்க இருக்கிற மக்களும் கடல் கிட்ட வாழ்றாங்க. இவங்களுக்கு வேலையே அங்க வர சரக்கு கப்பல்கள்ல இருந்து திருடுறது தான். இதுக்கு எல்லா காரணமும் முருகாவா வர முரளி சர்மா தான். ஏன்னு பாத்தீங்கன்னா இவரோட ஆர்டர்ல தான் இந்த வேலையெல்லாம் ஜூனியர் என்டிஆர் அவங்க டீமும் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா ஒரு இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா தேவாரா முருகாக்கு உதவி பண்றத மொத்தமா நிறுத்திடுறாரு. அப்புறம் கப்பல்ல இருந்து திருடுறதையும் இவர் நிறுத்திடுறாரு. இதனாலேயே இவரோட டீம்ல இருக்கிறவங்களுக்கு தேவாராவை பிடிக்காம போயிடுது. இவங்களோட டீம்ல இருக்கிறவர் தான் பைராவா வர சைஃப் அலி கான். இவங்க 2 பேருக்குள்ள வர சண்டை தான் மீதி கதையா அமைஞ்சிருக்கு. இந்த தப்புகளை எப்படி இவரை நிறுத்துறாரு, யார் இந்த வரதான்னு சஸ்பென்ஸ்ல முடிக்கிறாங்க இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை. படத்தோட ஆரம்பத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஜூனியர் என்டிஆரோட நடிப்பு சான்ஸே இல்ல. ஏன்னா அவரோட இன்ட்ரோ சீனை அப்படியே ஆடியன்ஸை கவர்ந்துருச்சுன்னு தான் சொல்லணும். இவர் எமோஷனலா பேசும்போது சரி, இல்லைன்னா நம்மளை ஸ்தம்பிக்க வைக்கிற சண்டை காட்சிகள்னு எல்லாமே அடிப்பொலியா இருக்கு. இது வரைக்கும் இவர் பண்ணதிலேயே இந்த படத்துல வர ஆக்ஷன் சீன்ஸ் தான் மிக சிறப்பா இருக்குன்னு சொல்லலாம். சைஃப் அலி கானோட ஆக்டிங் வேற லெவல்ல இருந்தது. ஏன்னா ஒரு பக்காவான வில்லனா தன்னோட நண்பனுக்கு துரோகம் பண்றவரா மிரட்டலா நடிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். படத்துல பாத்தீங்கன்னா சண்டையை விட சமாதானத்தை விரும்புறது. எதிர்காலத்துல எந்த சண்டைகளும் வராம அமைதியா எல்லோருடையும் வாழணும்னு சொல்லியிருக்காரு. நம்ம இப்போ வாழுற இந்த சமூகத்துக்கு இது தேவையான கருத்துன்றதுனால இந்த படத்தை பாக்குறவங்க கதையோட ஒத்து போய் கடைசி வரையும் பயணம் பண்றாங்கன்னே சொல்லலாம். அதுலயும் பாத்தீங்கன்னா படத்தோட கருத்தை ரொம்ப சுத்தி வளைச்சு சொல்லாம கிளியரா இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த படத்துல இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா இதுல வர சவுண்ட் ட்ராக் தான். இது அனிருத்துக்கு தெலுங்குல 4வது படம். என்னதான் இவரால தெலுங்குல அந்த அளவுக்கு வரலனாலும் இந்த படத்து மூலமா தெலுங்கு இண்டஸ்ட்ரியில செம்ம டாப்புக்கு போயிட்டாருன்னு தான் சொல்லணும். இந்த படத்தோட சாங்ஸை ஏற்கனவே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் எல்லா பாட்டுமே மக்களுக்கு பிடிச்சிருந்தது. இந்த படத்துல வர சாங் ஆயுத பூஜை தான் அல்டிமேட்டா இருக்கு. இது ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இந்த படத்தோட கதையை சொல்ற மாதிரியும் அமைஞ்சிருந்தது. இந்த பாட்டுக்கு மட்டுமே 6 நாள் ஷூட்டிங் போச்சா. அது மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட 600 பேர் இந்த பாட்டுல ஆடி இருக்காங்க. இந்த பாட்டுன்னு கிடையாது, இந்த படத்துல வர எல்லா பாட்டுமே சிச்சுவேஷனுக்கு சரியா பொருந்திருக்கு. அண்ட் அந்த முழு படத்தை பார்க்கும்போது ஒரு நல்ல ஃபீலும் கொடுக்குது. அதுக்கப்புறமா பிஜிஎம்னு வரும்போது சான்ஸே இல்ல, அந்த அளவுக்கு பிரமாதமா கொடுத்திருக்காரு. படத்தோட ஒவ்வொரு முக்கியமான சீன்ஸை செமையா மேல தூக்கி காமிச்சிருக்கிறதே இந்த பிஜிஎம் தான். இந்த படத்துல இன்னொரு சூப்பரான விஷயம் இதுல வர சண்டை காட்சிகள் தான். என்டிஆரோட ஃபைட் சீன்ஸ் நம்ம கண்ணுக்கு விருந்துனே சொல்லலாம். அப்படியே நம்ம சீட்டோட முனையில உட்கார வைக்குது. அந்த அளவுக்கு சண்டையெல்லாம் ரொம்ப தத்ரூபமா காமிச்சிருக்காங்க. இந்த படத்துல வர விஎஃப்எக்ஸ் சீன்ஸ், அதுலயே முக்கியமா ஷார்க் சீன்ஸ் எல்லாம் செமையா எடுத்துட்டு வந்திருக்காங்க. பாக்குறவங்களுக்கு அவ்வளவு ஒரிஜினலா தெரியுதுன்னு தான் சொல்லணும். இந்த விஎஃப்எக்ஸ் எல்லாம் ஒவ்வொரு விஷயத்தையும் டீட்டெயில்டா காமிச்சிருக்கிறதே பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஹாலிவுட் லெவலுக்கு கொண்டு போயிருக்காங்க. இந்த படத்தை பார்த்த பல ஃபேன்ஸ் செகண்ட் ஹாஃப்ல வர ஆக்ஷன் சீன்ஸ் தான் உச்சகட்டத்துல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணமே இதுல வர அற்புதமான விஎஃப்எக்ஸும் உச்சகட்டத்துல இருக்கிற தீவிரமான ஆக்ஷன் சீன்ஸும் தான். இந்த படத்தோட கதைக்கான அடித்தளமே ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான். அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்ல தான் இந்த படத்தை வேற லெவலுக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த செகண்ட் ஹாஃப்ல தான் படத்தோட ஆக்ஷன், எமோஷனல் சீன்ஸ், ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ்னு இதுல தான் பீக்ல இருக்குன்னே சொல்லலாம். கிளைமேக்ஸுக்கு முன்னாடி ஒரு ட்விஸ்டை காமிக்கிறாங்க. அதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப கிரிப்பிங்காகவே இருக்கு. இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் தான் பார்க்குறவங்களோட மனசுல ரொம்ப ஆழமா பதிய வச்சிருக்குன்னு சொல்லணும்.
படத்தோட எண்டிங்கை பார்க்கும்போது கிட்டத்தட்ட பாகுபலி ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரியே தான் கொண்டு வந்திருக்காங்க. அதை மட்டும் மாற்றி அமைச்சிருந்தா இன்னுமே இந்த படம் நல்லா இருந்திருக்கும். மற்றபடி ஒரு தரமான கதையை தான் கொண்டு வந்திருக்காங்க. இதோட விஷுவல் எஃபெக்ட்ஸுக்கும் மியூசிக், அதுக்கப்புறமா என்டிஆரோட பர்ஃபார்மன்ஸ்க்காகவே நீங்க தியேட்டர்ல போய் பார்க்க வேண்டிய படமா அமைஞ்சிருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.